இப்பயும் சொல்றேன், முதலமைச்சர் ஆண் முதலமைச்சர் ஒன்று, பெண் முதலமைச்சர் ஒன்று ஆக்கிற போறான் இருந்தாலும் போற போக்கில் பார்த்தா 2 தொகுதியில் நின்னாரு. ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு தொகுதிக்கு அடுத்து வருங்கால பொதுச் செயலாளர்னு திருச்சாவை நிறுத்தினால் நிறுத்திடுவாரு. நான் இந்த பக்கத்துக்கு முதலமைச்சர், நீ அந்த பக்கத்துக்கு முதலமைச்சர், பேலன்ஸ் பண்ணுவோமான்னு சொன்னாலும் சொல்லுவான். அதுக்கு கீழேயும் காங்கிரஸ்காரன் கூட பிடிப்பான். அழிவு காலம் அவங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நெஞ்ச இருந்த காங்கிரஸ்காரனும் ஒரிஜினல் காங்கிரஸ்காரன் போயிட்டாங்க. திமுக கிட்ட பிளான் பி இருக்கோ? அதெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏன் நாங்கள் 10 நிமிஷத்துல 2 திராவிட கட்சி ஒன்னா சேர்ந்து நிற்கணும்னு சொல்லிவிட தெரியாது. ஏன்னா நாங்கன்னா அந்த அளவுக்கு மான மரியாதை சூடு சொல்றீங்களா? பதவிக்காக காங்கிரஸ்காரன் மாதிரி விற்கிறாளா என்ன? அந்த பிஜேபிக்காரன் விற்பான், அடுத்து காங்கிரஸ்காரன் விற்பான். இந்த 2 பேரும் வித்துட்டு தான் பதவிக்காக பக்கத்து வீட்டில் படுத்து கிடப்பான். முதல் மசோதாவிலே இந்தாவோட லட்சணம் வெளில வந்துடும். வந்துடுச்சுன்னா அடுத்து ஒரு 6 மாசம் கழிச்சு பாருங்க, இந்த கவர்மெண்ட் இருக்கா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணுவீங்க. ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகும். அவ்வளோ பொய், போர்ஜரி, ஃப்ராடு வேலைலாம் நீ தேர்தல் அறிக்கையில் கொடுத்து தான் அங்கே களத்துக்கு வந்திருக்க. அந்த யோக்கியமா இருந்த அரசியல்வாதி இருந்தால் அப்படி இருந்திருக்கும்.